ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கு வரலாம். இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஸ்கால்ப் பகுதி நம்ம தலையில் வந்து வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சொரியாசிஸ் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்மளோட முடியோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் முடிகள் விழுகும், புது முடிகள் அந்த இடத்துல முளைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம தோல் செல்களுக்குமே ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கிறது உண்டு. அந்த ஆயுட்காலம்ங்கிறது எவ்வளோ நாள் இருக்கும்னா, இப்போ குழந்தை பருவத்தில் 14 நாட்கள் இருக்கும், 14 டேஸு. குழந்தை பருவத்தில் 14 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி செல்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ மெச்சூர் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே காஞ்சி உதிர்ந்துடுது இந்த செல்லு, தோல் செல்கள். ஸோ 14 நாளுக்கு ஒரு முறை புது புது செல்கள் குழந்தை பருவத்தில் வரும். டீனேஜ் பருவத்தில் வந்து 28 நாளுக்கு ஒரு தடவை நம்ம தோல் செல்கள், பழைய செல்கள் உதிர்ந்து புது செல்கள் வரும். 42 நாளைக்கு ஒரு தடவை இது நடக்கும். மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுத்தர வயதில் 50 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னா 84 நாட்கள் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு குத்துமதிப்பான நம்பர் தான். பட் இந்த அளவுக்கு நாட்கள் எடுக்குது தோல் போய், பழைய தோல் போய் புது தோல் வரத்துக்கு. இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனால் சொரியாசிஸ் அப்படிங்கிற தோல் நோயில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து மிக வேகமாக நடக்குது. அதாவது 10 மடங்கு வேகமாக நடக்குது அப்படிங்கிறாங்க இந்த ப்ராசஸ்ஸை. ஸோ நம்மளுக்கு தோல் இருக்குது, இந்த தோல் பழைய தோல் உதிர்றதுக்குள்ளாத புது தோல் வந்துடுது. மறுபடியும் இந்த புது தோல் உதிர்றதுக்குள்ளாக இன்னொரு தோல் வந்துடுது. ஸோ இப்படி தோல் மேலே தோல் வரும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துலாம் தடிமன் ஆகிடுது, அந்த இடத்துல தடிப்புகள் சிகப்பாக மாறுறது, அந்த இடத்துல அரிப்புகள் ஏற்படுறது. ஏன்னா மேலும் 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 வேகமாக தோல் வளர்ச்சி, செல்களோட வளர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் சொரியாசிஸ் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி தோல் தடிப்புகள் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடலில் பல பாகங்களில் வரும். இது 6 விதமாக 6 வகைப்படும். இதற்குரிய மருத்துவம் இப்போ நிறைய முன்னேறி இருக்கு. முன்னாடி சுத்தமாகவே ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவு நிறைய ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்துருச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீட்டு மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் ஓரளவு யார் ட்ரை பண்ணலாம், ஓரளவுக்கு ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சொரியாசிஸ் வகைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் முறைகளுக்குள்ள போவோம். சொரியாசிஸில் இப்படி செதிலாக தோள்களில் சிவப்பு நிறம் வர்றது, தோல் வேகமாக வளர்ச்சி ஆகிறதுக்கு யார் காரணம், யார் எதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓன் உடம்பு, தன்னோட ஓன் உடம்பு தான் எதிரி. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம உடம்போட ஓன் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு மண்டலம் நம்ம தோள்களையே, நம்மளோட ஓன் தோள்களையே தப்பா நினைச்சு இந்த தோல் ஒரு எதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தோள்களை தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆட்டோ இம்யூன் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு வியாதி தான் வந்து இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது. அதனால நம்ம எந்த ஒரு மருத்துவத்தை கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்கி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்தி நம்ம சொரியாசிஸை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் இது வரது கிடையாது. இது ஜெனட்டிக்கு, அந்த பரம்பரை காரணங்கள் இதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இது வரதுக்கு. ஸோ நிறைய விதமான சொரியாசிஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிளேக் சொரியாசிஸ், இந்த கைகள்லாம் வருது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிக்சரில் காமிச்சேன், இதுதான் ரொம்ப காமன். கட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி புள்ளியாக முதுகு பகுதியில் இந்த மாதிரி வரலாம். அது இல்லாமல் பஸ்டுலார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பகுதிகளில் குப்பளங்களாக வரலாம். இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஸ்கால்ப் பகுதி, நம்ம தலையில் வந்து வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சொரியாசிஸ் இருக்குது. அப்புறம் நகத்தில் வரக்கூடிய ஒரு சொரியாசிஸ் இருக்குது. அது இல்லாமல் சொரியாட்டிக் எரித்ரோடர்மான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உடம்பு முழுக்க வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இன்னொரு டைப் இருக்குது, அதை தான் வந்து நம்ம சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். மூட்டு வலிகளோடு சேர்ந்து வரக்கூடிய சொரியாசிஸ் வியாதி வகையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்போட செல்களை தாக்குறதுனால உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தோல் செல்களை. இதுக்கான காரணம் மெயினாக பரம்பரை காரணங்கள்னு சொன்னாலும் சில சமயம் சில ஒத்துக்காத ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளால தோல் அலர்ச்சி, வீக்கம் ஏற்படலாம். மன அழுத்தம், சில சமயம் கிருமி தொற்றுக்கள், இதெல்லாம் கூட ஒரு காரணியா அமையலாம். பட் எது இந்த எதிர்ப்பு சக்தியை தூண்டி இந்த பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சரியான காரணம் கண்டறியப்படலை இது வரைக்கும். ஸோ பொதுவாக காமனாக வரக்கூடிய இந்த பிளேக் சொரியாசிஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஒரு இது வந்து வெள்ளை நிறத்தில் அவர் இருக்கிறாரு, அதனால நல்ல சிவப்பு நிறத்தில் தெரியுது.
கருப்பு நிறத்துல தோள்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்க தோல்ல ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல இந்தியன் ஸ்கின், நம்ம இந்திய வம்சாவளி தோள்கள்லாம் வந்து ஒண்ணு பிரவுன் நிறத்துல இல்ல கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய தோள்கள்ல வந்து இது மாதிரி ஒரு வெள்ளை நிறத்துல ஒரு சில்வரி வெள்ளி வெள்ளை நிறத்துல பளபளன்னு தென்படும். தோள்கள் வறண்டு போய் காணப்படும். சிவப்பு திட்டுக்கள், தோல் அரிப்பு, தோல் எரிச்சல் ஏற்படும். வறண்டு போன இந்த தோள்கள் சில சமயம் வெடிப்பு உண்டாகி அந்த வெடிப்புகள்ல இருந்து சில சமயம் ரத்த கசிவு கூட ஏற்படலாம். கூடவே வந்து மூட்டுகள்லயும் கடினமான மூட்டுகள், மூட்டு வலிகளும் ஏற்படலாம். நகத்திலையும் இதே மாதிரி பிரச்சனைகள் உண்டாகலாம். சொரியாசிஸ் இதோட சேர்ந்து பிளேக் சொரியாசிஸோட சேர்ந்து மற்ற அறிகுறிகளும் தென்படலாம். இதற்குரிய மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கறதுக்குள்ள நம்ம இப்ப போக போறோம். அதுக்கு முன்னாடி இது ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் தொற்றக்கூடிய வியாதி மட்டும் கிடையாது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே யாரும் சொரியாசிஸ் நோய் உள்ளவங்க சமூக புறக்கணிப்புக்கு ஆளாக கூடாதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரீட்மெண்ட் முறைகளுக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் கிரீம் அப்படிங்கிறது எந்த மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி ப்ராடக்ட்ல தான் பொதுவாக எல்லா மாய்ஸ்சரைசர்களும் வரும். இந்த மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்திலே தோல் வறட்சிகள் தென்படும் போது நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணணும். குளிச்சு முடிச்ச உடனே வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை அந்த வறண்டு போன இடம் மாதிரி இருக்கிற தோல் வறண்டு போன இடத்துல நம்ம ஸ்டார்டிங்லேயே போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுவும் குளிச்சு முடிச்ச உடனே போடுறது, அப்புறம் மதியானம், அப்புறம் நைட்டு அப்படின்னு அடிக்கடி இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு அந்த தோல் வறட்சியை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா அது சீக்கிரம் தடிமனாகாமல் தடுக்க முடியும். நோயோட தன்மையும் நோய் அதிகரிக்கிறதையும் ஓரளவு குறைக்க முடியும் இந்த மாய்ஸ்சரைசர் கிரீம்கள் யூஸ் பண்றதன் மூலமா. ரெண்டாவது ஆப்பிள் சிடர் வினகர் அப்படின்னு சொல்லக்கூடியதை தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம தலைப்பகுதிகளில் அந்த சொரியாசிஸ் வரும்போது கொஞ்சம் ஒரு பங்கு இந்த ஆப்பிள் சிடர் வினகர்னா 3 பங்கு தண்ணீர் மிக்ஸ் பண்ணிட்டு அதை லைட்டாக டெய்லி போட வேண்டியதில் ஒரு வாரத்தில் 3 வாட்டியாவது அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த அரிப்புகள் ஏற்படுறது பெருசாகிறது போன்ற விஷயங்களை குறைக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகள் தெரிய வருது. மூணாவது சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து வெஸ்டர்னில் அங்கே வந்து சூரியன் வெளிச்சமே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம ஊரில் ஆல்ரெடி சூரிய வெளிச்சம்ங்கிறது போதுமான அளவு நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதுக்காக தனியாக போய் நம்ம சூரிய வெளிச்சத்தில் நம்ம தோள்களை காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் சன்ஸ்கிரீன் க்ரீம் கூட லோஷன் கூட அப்ளை பண்ணணும். அல்ட்ராவயலட் பி ரேஸ்லேருந்து நம்ம தோள்களை பாதுகாக்க அப்படிங்கிறது தான் இப்போ ரெக்கமெண்டேஷன். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதை பண்ணுறது இது ஒரு தனி மருத்துவ முறை கிடையாது. அதே மாதிரி ஆப்பிள் சிடர் வினகர் போன்ற விஷயங்கள் போன வாட்டி காமிச்சது அதை வந்து நம்ம தோள்கள் வந்து கிராக் ஆகிடுச்சு வெடிப்புகள் இருக்குது அப்படின்னா அப்போலாம் அப்ளை பண்ணக்கூடாது. வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும்போது தான் அப்ளை பண்ண முடியும். நாலாவது குளிக்கும் தண்ணீரில் வந்து இந்த எப்சம் சால்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிறது. அதாவது வார்ம் வாட்டர், சூடு ரொம்ப சூடு கிடையாது, வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிக்கணும். அதுல வந்து இந்த எப்சம் சால்ட் ஆட் பண்றது அப்படிங்கிறது வறண்ட தோள்களை நீக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு வீட்டு வைத்திய முறை, ஹோம் ரெமெடி. அஞ்சாவது மிளகாயில் இருக்கக்கூடிய கேப்சைசின். மிளகாயில யாரும் டைரெக்டாக அப்ளை பண்ணிடக்கூடாது. இந்த கேப்சைசின் க்ரீம்கள் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மிளகாயோட அந்த எரிச்சல் தன்மைங்கிறது நிறைய பேஷண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால இது வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் இது ஓரளவு ஹெல்ப் பண்ணும் கேப்சைசின் க்ரீம். ஆறாவது மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கிறது. இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது எல்லா நேரமும் இருக்காது. பொதுவாக வின்டர் குளிர்காலத்துலலாம் அதிகமாகும், அப்படியே குறையும், மறுபடியும் வரும். இந்த மாதிரி இறங்கும் ஏறுங்கிற மாதிரி என்னோட வறண்ட தோல் சிம்டம்ஸ் வந்து மாறி மாறி வரும். நம்ம காலம் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஃபிளேரப்ஸ் சொரியாசிஸ் அதிகமாகக்கூடிய சமயத்துலலாம் இந்த ஃபிளேரப்ஸ் வரதை குறைக்கக்கூடியது மஞ்சள். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது நம்ம பாலில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் மஞ்சள் அப்படிங்கிறது. இது ஒரு நல்ல வீட்டு வைத்திய முறை. ஏழாவது டீ ட்ரீ ஆயில். ஆஸ்திரேலியாவில் தான் இந்த டீ ட்ரீ அப்படிங்கிறது இருக்கு. இந்த செடிகள் நம்ம அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. பட் டீ ட்ரீ ஆயில் கலக்கப்பட்ட ஷாம்பூக்கள்லாம் இப்ப கிடைக்குது. இந்த டீ ட்ரீ ஆயில் உள்ள ஷாம்பூக்கள் இந்த சொரியாசிஸ் தலையில ஏற்படக்கூடிய ஸ்கால்ப் சொரியாசிஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா ரிசர்ச் சொல்லுது. எட்டாவது ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்குதோ இல்லையோ, இந்த ஓட்ஸை வந்து பொடியாக்கி கிரவுண்ட் ஆக்கி அதை வந்து சாஃப்ட் ஆக்கி அதை வந்து வெதுவெதுப்பான நீரில் குழச்சி அதை ஒரு மாஸ்க் மாதிரி அந்த தோல் பகுதியில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது சொரியாசிஸால் பாதிக்கப்பட்ட தோள்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு இரிட்டேஷனை குறைக்கக்கூடியது ஓட்ஸ் பாத் அப்படிங்கிறது. ஒன்பதாவது சொரியாசிஸ் தொந்தரவு மற்ற எல்லா ஹைப்பர் டென்ஷன், பிபி போன்ற விஷயங்கள் மாதிரி எப்படி யோகா மெடிடேஷன் பண்ணுறதன் மூலமாக குறைக்க முடியுமோ அதே மாதிரி இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். இது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம்னால அதிகமாகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால அந்த மன அழுத்தம் குறைவாக இருக்கணும்னா நம்ம யோகாவும் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன்
மெடிடேஷனும் பண்ணுறோம், மூச்சு பயிற்சி தியானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால மனசை ரிலாக்ஸ் பண்ண முடியும். அதன் மூலமாக சொரியாசிஸோட ஃப்ளாரப் அடிக்கடி வரதை குறைக்க முடியும். 10வது கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது மாய்ஸ்சரைசர் போடுறீங்க, போட்டதுக்கப்புறம் அது சீக்கிரம் வந்து ஆவியாயிடுது, மறுபடியும் வறட்சி வந்துடுது. அப்படிங்கும்போது அது மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பிங் பண்ணுறதுங்கிறது அந்த க்ரீம் அப்ளை பண்ண க்ரீம் சீக்கிரம் ஆவியாகாமல் தடுக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் ஓரளவு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். பட் இது வந்து நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ தோல் டாக்டர்கிட்ட இதை குறித்த ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு வேணால் ட்ரை பண்ணலாம். 11வது மீன் எண்ணெய்கள், ஒமேகா 3 கொழுப்புகள் உள்ள இந்த நல்ல கொழுப்புகள் உள்ள மீன் அப்படிங்கிறது சொரியாசிஸ் உள்ளவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது ரிசர்ச். 12வது ஆரிகான் கிரேப்னா இது கிரேப்ஸ் கிடையாது, நேம் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது. இது வந்து ஒரு பிளான்ட் தான், எவர்கிரீன் பிளான்ட், மஹோகனி வெரைட்டியை சேர்ந்த ஒரு செடி. இதுவுமே வந்து நம்ம ஊரில் விளையக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் இது 10% ஒரு 10% கலந்த ஆயின்மெண்ட் இருந்தாலே சொரியாசிஸ்க்கு கேட்குது அப்படிங்கிறது ரிசர்ச். ஸோ ஆரிகான் கிரேப்ஸ் உள்ள ஆயின்மெண்ட் ரெக்கமெண்டட் ஃபார் சொரியாசிஸ். 13வது மெடிட்டரேனியன் டயட், ரொம்ப ஃபேமஸான டயட் இல்லையா? வெறும் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக இருக்கும், ஹோல் கிரெயின்ஸும் அதிகமாக இருக்கும். அதாவது கோதுமை, அரிசி இது எல்லாமே வந்து ஹோல் கிரெயின்ஸ் வெரைட்டியை சேர்ந்தது தான். ஸோ அதுவும் லிமிட்டடாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே லிமிட்டடாக எடுத்துக்கூடிய பேலன்ஸ்டு உணவு முறை. இது என்னோட நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். இந்த பேலன்ஸ்டு உணவு முறை அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொரியாசிஸ்க்கு. 14வது தோள்களில் எந்த பிரச்சனைனாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வீட்டு வைத்திய முறையாக இருக்கக்கூடியது கற்றாழை, ஆலோவேரா. கற்றாழை வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸில் காமிச்சிருக்கேன், கற்றாழை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. கற்றாழை ட்ரை பண்ணலாம் இந்த சொரியாசிஸ் நோய் உள்ளவங்க. இது ஒரு விதமான மாய்ஸ்சரைசரும் கூட. ஆனால் இது ப்ராப்பராக கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல் பகுதியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் ஒரு 14 வைத்திய முறைகள் பார்த்தோம். புகைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா எந்த வைத்தியமும் கேட்காது, சொரியாசிஸ் அதிகமாகும். மது பழக்கமும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மது பழக்கம் அப்படிங்கிறது, ஆல்கஹால் வந்து இந்த சொரியாசிஸ் குணமாக விடாமல் தடுக்கும். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதாவது கிரீம்கள் இருக்குது, இப்போ ஸ்டீராய்டு கிரீம்கள், ரோஃப்ளூமிலியாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீம் இருக்கு. அப்புறம் பல்வேறு விதமான மாய்ஸ்சரைசர்கள், எஃபெக்டிவான மாய்ஸ்சரைசர்ஸ் கிரீம் இருக்கு. அப்புறம் 4வது சலிசிலிக் ஆசிட் கிரீம்ஸ். அப்புறம் ஷாம்பூலாம் நம்ம சேர்த்தக்கூடிய கோல்டார் உள்ள ஷாம்பூ, வைட்டமின் டி சேர்த்துவாங்க, ரெட்டினால், இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கப்பட்ட ஷாம்பூக்கள். அப்புறம் சில மருந்துகள், கால்சினியூரின் இன்ஹிபிட்டர்ஸ், ஆந்த்ரலின் போன்ற மருந்துகள். இந்த விஷயங்கள்லாம் வந்து ஓரளவு மைல்டு, கொஞ்சம் கம்மியான சொரியாசிஸ், இல்லை ஒரு மீடியமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மாடரேட்டாக இருக்குது சொரியாசிஸுங்கும் போது இந்த விதமான மருந்துகள். ஆனால் சொரியாசிஸ் ரொம்ப சிவியராக இருக்குது, உடம்பு முழுக்க இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு மைல்டான மருந்துகள் கேட்காது. ஸோ இந்த மாதிரி சிவியர் கண்டிஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து மீத்தோட்ரெக்சேட், ஏற்கனவே சொன்னாலும் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சா தான் சொரியாசிஸ் குறைக்க முடியும். அந்த வகை மருந்துகள் இதெல்லாம். மீத்தோட்ரெக்சேட், ரெட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிறது வெளியே க்ரீமாக அப்ளை பண்ணுறது வேலை, ஆனால் உள்ள வாய் வழியாக சாப்பிட்றது அப்படிங்கிறது ரெட்டினாய்ட்ஸ் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட் நிறைய உள்ளது. இப்போ இங்கே லிஸ்ட்டில் இருக்க எல்லா மருந்துகளுக்கும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் எதையும் டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் அவேர்னஸ்க்காக உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய மருந்துகளோட பேர். சைக்ளோஸ்போரின், அடாலிமுபாப், புரோடாலிமுபாப் அப்படின்னு சொல்லிட்டு மேப்னு முடியும் ஒரு 10-15 மாத்திரைகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மாத்திரைகளும் கூட. இதுவே பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இது இல்லாமல் இன்னும் லேட்டஸ்ட்டாக நிறைய மருந்துகள் வந்திருக்கு, எஃபெக்டிவாகவும் இருக்குது இந்த மருந்துகள்லாம். டோஃபாசிட்டினிப், அப்ரிமிலாஸ்ட், டாபினோராஃப், இந்த மாதிரி மருந்துகள்லாம் ரொம்ப ரீசெண்டான மருந்துகள், இப்போ வந்திருக்கக்கூடிய மருந்துகள். காஸ்ட்லியாகவும் இருக்குது, பட் அட் தி சேம் டைம் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மருந்துகள்லாம் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு கொடுக்கும். இப்போ சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி மூட்டு வலிகள்லாம் சேர்ந்து வருது, இந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும்போது இந்த மருந்துகளுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படும். அஃப்கோர்ஸ் இது உங்களால் இதை வந்து டிசைட் பண்ண முடியாது, யாருக்கு கொடுக்கணும், என்ன மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக டெவல் டாக்டர் தான் இதை வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போலாம் சொரியாசிஸ் வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட லேட்டர் ஸ்டேஜஸ்ல வரக்கூடிய விஷயமா இருக்கு. மூட்டு வலிகளும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனை காம்ப்ளிகேஷன்ஸும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் இப்போ அதிகமாகிட்டு தான் வருது. ஸோ நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். கூட சொரியாட்டிக் டயட் அப்படிங்கிறது முக்கியம், என்ன விதமான உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த சொரியாட்டிக் டயட்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள், ப்ராசஸ்டு உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்டு, கொழுப்புகள், இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாத உணவுகள். ஆல்கஹால் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன்.
ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸு, ஸோ சுகர் அதிகம் உள்ள, சால்ட் அதிகம் உள்ள விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடாது. முக்கியமாக ஸ்வீட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ஈவன் சிட்ரஸ் உணவுகள் சில பேருக்கு ஒத்துக்கிறது கிடையாது. சிட்ரஸ் பழங்கள் ஆக்சுவலாக நம்ம எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. ஆரஞ்சு, லெமன், எலுமிச்சை போன்ற விஷயங்கள் இருக்கு. அப்புறம் தக்காளி, பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாமே சிட்ரஸ் வகையை சேர்ந்தது. ஸோ பொட்டேட்டோ இல்லை, மற்றதெல்லாம் சிட்ரஸ் வகையை சேர்ந்தது. பட் இந்த சிட்ரஸ் வகை பழங்கள் சொரியாசிஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ சொரியாசிஸ் உள்ளவங்க இப்போ என்ன சாப்பிடலாம்? ப்ரோபியாட்டிக் உணவுகள், தயிர், சீட்ஸ், விதைகள், பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகள், ஃபைபர், நார்ச்சத்து மிகுந்த பழங்கள், காய்கறிகள், நிறைய காய்கறிகள் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் இதுவுமே பழங்கள்ல அதிகமா இருக்கும். அப்புறம் ஜிங்க் அப்படிங்கிற சத்து குறிப்பா இருக்கக்கூடிய ப்ராக்கோலி, நட்ஸ் வகைகள், பருப்பு, லென்டில்ஸ், பீன்ஸ் வகைகள், பயறு வகைகள், பிளஸ் கீரைகள், ஸ்பைசஸ், நம்ம ஸ்பைசஸ் மசாலா பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஜீரகம், இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வைட்டமின் ஏ சத்து குறிப்பா அதிகமா இருக்கக்கூடிய பப்பாளி போன்ற பழங்களும், கேரட்டு போன்ற காய்கறிகளும் நம்ம குறிப்பா அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா சொரியாசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நல்லா தூங்குங்க, ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைங்க, வாக்கிங், ஜாகிங் போன்ற உடற்பயிற்சிகள் கண்டிப்பா செய்யுங்க, வெயிட்டை குறைங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது சொரியாசிஸ் பிரச்சனையும் குறையும். ஆனால் இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நம்ம எப்பவுமே கட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா போக போக வயதான காலத்துல இது நம்மளுக்கு பெருசா கண்டுக்காம விட்டுடுவோம். அந்த அளவுக்கு இது சாதாரண பிரச்சனையா மாறிடும். பட் அல்டிமேட்டா சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு மருத்துவரோட ஹெல்ப்போட நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆட்டோ இம்யூன் பிரச்சனை. சாதாரண பிரச்சனையா இருந்தால் பரவாயில்ல, ஆட்டோ இம்யூன் பிரச்சனையா இருக்கிறதுனால ஒரு மருத்துவரோட ஹெல்ப்போட தான் இந்த நோயை கரெக்டான வழியில அப்ரோச் பண்ணி நம்ம சொரியாசிஸோட வாழ பழகிக்கணும், அந்த நோயோட தன்மையை குறைக்க பழகிக்கணும். இந்த வீடியோவில் பேலன்ஸ்டு டயட் குறித்து நான் சொல்லியிருந்தேன். சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு மெடிட்டரேனியன் உணவு முறை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. இந்த பேலன்ஸ்டு உணவு முறை குறித்து நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் இங்கே மேலே கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பேலன்ஸ்டு உணவு முறை குறித்த இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொரியாசிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த சொரியாசிஸ் பற்றின புரிதல் ஏற்படட்டும். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு மருத்துவ வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.